நான் ஒரு மார்வெல் ஃபேன். MCU தொடர்ந்து கண்டினியூஸா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். டெட்பூல் அண்ட் வூல்வரின் மூவியோட ட்ரெய்லரை பார்த்தேன். செமையா இருந்துச்சு. செம எக்ஸைட்டடா இருக்கேன். பட் இது வரைக்கும் நான் எந்த ஒரு எக்ஸ்மென் மூவியும் பார்த்ததில்ல அப்படின்றவங்களுக்கும், இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு, பார்க்க டைம் இருக்குமா தெரியல அப்படின்றவங்களுக்கும், எக்ஸ்மென் மூவிஸை பார்த்துருக்கேன் பட் டைம் லைன் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கு ப்ரோ, அண்ட் அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்றவங்களுக்கும் இந்த சீரிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னும் இந்த சீரிஸ்க்கு எந்த பேரும் வைக்கல. நீங்களே எதனா ஒரு நல்ல பேரை பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இது வரைக்கும் எக்ஸ்மென்னா என்னன்னு கூட தெரியாது, மியூட்டன்ஸ்னா என்னன்னு கூட தெரியாது அப்படின்ற மாதிரி யாரா இருந்தீங்கனாலும் பிரச்சனையே இல்லை. ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போதும் அந்த கேரக்டரோட பவர்ஸ் என்ன, அந்த கேரக்டர் எந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கே இருக்கும். ஸோ இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடா இருக்க போகிறது சூப்பர் ஹீரோ மூவிஸோட மூதாதையரான எக்ஸ்மென் 2000, அதாவது எக்ஸ்மென் 1 ரிலீஸ் ஆர்டரில் தான் இந்த சீரிஸை நான் கொண்டு போக போகிறேன். டைம்லைன் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஃபாக்ஸ் எக்ஸ்மெனோட பெரிய ஒரு இஷ்யூவே இந்த டைம்லைன் தான். அதை நான் வேற ஒரு வீடியோவில் தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும். பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மியூட்டன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ரெண்டு டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. ஒருத்தன் நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங், இன்னொருத்தனுக்கு அவனோட ஜீனில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அது பேர் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மியூட்டேஷன் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியை கொடுக்கும். இந்த எபிலிட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஃபயர் எபிலிட்டி ஒருத்தருக்கு இருக்கும், ஐஸ் எபிலிட்டி ஒருத்தருக்கு இருக்கும், மைண்ட் ரீடிங், மெட்டல் பெண்டிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான எபிலிட்டிஸ் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ்க்கு இருக்கும். இந்த எபிலிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு எப்பத்திலிருந்தும் இருக்கும். பட் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஏதோ ஒரு சம்பவத்தினால தான் இந்த எபிலிட்டிஸ் எல்லாமே வெளிவரும். இதில் நல்ல மியூட்டன்ஸும் இருப்பாங்க, கெட்ட மியூட்டன்ஸும் இருப்பாங்க. அதெல்லாம் அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு கதைக்குள்ள போவோம். இந்த கதை 1944 போலண்டில் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய அடிமைகளை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சின்ன பையன் அவன் ஃபேமிலியோட மாட்டிக்கிறான். அங்க இருக்க ஒரு சில அதிகாரிகள் அவன் ஃபேமிலி கிட்ட இருந்து அவனை பிரிச்சு கொண்டு போகும்போது அந்த பதட்டத்துல அவனோட மியூட்டேஷன் ஆக்டிவேட் ஆயிடுது. அவனுக்கு முன்னாடி இருக்க ஒரு கேட்டை அவன் சும்மா அவன் கையை நீட்டியே மொத்தமா வளைச்சிடுறான். ஸோ இந்த பையனோட பேரு எரிக் லென்ஷர், ஃபேமஸ்லி நோன் அஸ் மெக்னீட்டோ. மெக்னீட்டோ மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்மென் ஸ்டோரிஸ்ல வந்துடுவாரு. அவ்வளோ முக்கியமான ஒரு கேரக்டர். பட் இங்கே இவன் ஒரு சின்ன பையன் அப்படின்றதுனால மூஞ்சிலே அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறாங்க. பேசிக்கலி மெக்னீட்டோட பவர்ஸ் என்னன்னா மெட்டல் பெண்டிங், மெட்டல் எப்படி வேணா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வந்தோம்னா ஒரு கப்பிள் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட மியூட்டேஷன் ஆக்டிவேட் ஆயிடுது. ஸோ இந்த பொண்ணோட பேரு மேரி அண்ட் மேரியோட சூப்பர் ஹீரோ நேம் வந்து ரோக். ஸோ ரோகோட பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போல்லாம் ரோக் வந்து ஒரு பர்சனை ஃபிசிக்கலாக டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அந்த பர்சனோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டியை அப்சர்வ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த பையன் ஒரு சாதாரணமான ஹியூமன் பீயிங். அவன்கிட்ட இருந்து உயிரை தவிர்த்து வேற எதையும் அப்சர்வ் பண்ண முடியாது. அதை உணர்ந்த ரோக் உடனே கிஸ் பண்ணுறதை நிறுத்திடுறாங்க. பாவம் அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிட்டான். பட் உயிருக்கு எந்த சேதமும் இல்லை. ஸோ பேசிக்கலி இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஹியூமனோட எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் வெளிப்பட்டால் மியூட்டேஷன் ஆக்டிவேட் ஆயிடும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இங்கே பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, மியூட்டன்ஸ் இந்த சொசைட்டிக்கு ஆபத்தா இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆமா, மியூட்டன்ஸ் டேஞ்சரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு செனட்டர் கெல்லி அப்படின்ற கேரக்டரும், மியூட்டன்ஸோட தரப்புல மிஸ் ஜீன் கிரே இருக்காங்க. ஜீன் கிரே ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு மியூட்டன். மைண்ட் ரீடிங் அண்ட் டெலிகைனசிஸ் தான் இவங்களோட பவர். டெலிகைனசிஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மைண்டை வச்சு ஆப்ஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஹியூமன்ஸ் இந்த மாதிரி மியூட்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கிறதுனால மியூட்டன்ஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றது தான் இந்த கதையே. ப்ரொஃபசர் எக்ஸ், அதாவது சார்ல்ஸ் எக்ஸ் ஜேவியர், எக்ஸ்மெனோட லீடர், காட்ஃபாதர் எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஸோ இவரோட ஸ்கூல் ஆஃப் கிஃப்டட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்மெனை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸ் அண்ட் மியூட்டன்ஸ் கோ எக்ஸிஸ்ட் ஆகி நல்லா சேர்ந்து தான் வாழணும் இந்த சொசைட்டியில் அப்படின்றது தான் ஆசை. பட் ஆப்போசிட்டில் இருக்கிறது மெக்னீட்டோ. மெக்னீட்டோவை பொறுத்த வரைக்கும் எங்களை நீங்கள் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்க அப்படின்னா நான் உங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் மெக்னீட்டோ. அதுக்கு அவர் பண்ண போகிற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கதை நகர போகுது. ஸோ ரோக் இப்போ அவங்க வீட்டில் இருந்து வெளியே வந்துடுறாங்க. காரணம், இதுக்கப்புறம் அங்கே இருந்தால் நம்மளால நிறைய பேருக்கு பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து கிளம்பி நம்மள மாதிரியே இந்த உலகத்தில் வேறு யாருனா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி கனடா வராங்க. அங்கே தான் அவங்க லோகனை மீட் பண்ணுறாங்க. ஸோ லோகன், அதாவது உல்வரேன் யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தெரியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உல்வரேனோட ஆரிஜின் மூவிலாம் இருக்குது, அதில் பேசிக்கலாம். பேசிக்கலி உல்வரேனுக்கு ஒரு மெட்டல் கிளாஸ் இருக்கும் அண்ட் ஹீலிங் ஃபேக்டர் இருக்கும். இதுதான் அவரோட பவர். ஸோ லோகன் அங்கே ஒரு பார்ல சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அதாவது நம்ம சாங்ஸில பார்த்துருப்போம்ல, வாங் வர்சஸ் அபாமினேஷன், அந்த மாதிரி ஒரு பெட் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே பாரில் நைட்டில் ஒரு தகராறு நடக்கும். அந்த தகராறில் ரோக் உல்வரனுக்கு லைட்டாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதனால ரெண்டு பேருமே சேர்ந்து லோகனோட ட்ரக்கில் அங்கேருந்து கிளம்புவாங்க. அந்த ட்ராவலில் ரெண்டு பேருமே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுப்பாங்க. ரெண்டு பேருமே எந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரெண்டு பேரோட பவர்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பாங்க. அப்படி வழியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மரம் சரிஞ்சு விழுந்துரும். எவன் பார்த்த வேறடா இது அப்படின்னு பார்க்கும்போது சாபர் டூத் உள்ள பூந்துருவான். சாபர் டூத் யாருன்னா
உல்வரினோட ஒன் ஆஃப் த வில்லன்ஸ். ஸோ உல்வரின் வர்சஸ் சாபர்டூத் ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் உல்வரின் தோத்துடுறாரு, மயங்கி விழுந்துடுறாரு. பத்தாததுக்கு ரோகும் ட்ரக்குக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஸ்டார்ம் அண்ட் சைக்ளாப்ஸோட என்ட்ரி கொடுக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து சாபர்டூத்தை அடிச்சு துரத்திட்டு உல்வரின் அண்ட் ரோகை அங்கேருந்து காப்பாற்றி ப்ரொஃபசர் எக்ஸோட ஸ்கூல் ஆஃப் கிஃப்டடுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஸோ இந்த சாபர்டூத்தை அனுப்பி வச்சது யாரு அப்படின்னு பார்க்கும்போது மெக்னீட்டோ தான் அப்படின்றது தெரிய வருது. செனட்டர் கெலியை தன்னோட ரைட் ஹேண்டான மிஸ்டிக்கோட ஹெல்ப் மூலியமா கடத்திடுறாரு. மிஸ்டிக்கோட பவர்ஸ் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா ஷேப் ஷிஃப்டிங். அவங்களால யார மாதிரி வேணாலும் உருமாற முடியும். ஸோ எதுக்காக செனட்டர் கெலியை கடத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெக்னீட்டோ ஒரு மிஷின் செஞ்சு வச்சிருப்பாரு. அதுலேருந்து வர ரேடியேஷன் ஒரு நார்மல் ஹியூமனை மியூட்டண்டா மாத்திரும். பட் இது ஆர்டிஃபிஷியலான ஒன்று தான். இந்த மிஷினை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா மெக்னீட்டோட பவர்ஸ் தேவைப்படும். ஸோ அவர் நினச்ச மாதிரியே தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த மிஷினை ஆக்டிவேட் பண்ணி செனட்டர் கெலியை ஒரு மியூட்டண்ட்டாக மாற்றிடுறாரு. பட் அந்த மிஷின் அவர் ஆல்மோஸ்ட் சாகிற நிலைமைக்கு கொண்டு போயிடுது. ஸோ இங்கே தான் மெக்னீட்டோட பிளான் தெரிய வருது. இன்னும் கொஞ்ச நாளில் UN சமிட் நடக்க போகுது. அங்கே நிறைய பெரிய பெரிய ஆட்கள் உலகத்தோட எல்லா மூலைகள்ல இருந்து வருவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லாருமே மியூட்டன்ஸாக மாற்றிட்டோம்னா இந்த உலகம் மியூட்டன்ஸை சொசைட்டிக்குள்ளே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்றது தான் மெக்னீட்டோட பிளான். ஸோ உல்வரின் அந்த ஸ்கூல் ஆஃப் கிஃப்டடுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு அங்கே பிடிக்காம அங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறாரு. பட் ப்ரொஃபசர் எக்ஸ் இன்வால்வ் ஆகி நீ இங்கே தான் இருக்கணும், இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா எதுக்காக மெக்னீட்டோ உல்வரினை தேடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே தெரியல. அந்த ரீசனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி கேட்குறாரு ப்ரொஃபசர் எக்ஸ். பட் அதுக்கு லோகன் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஸோ லோகனை ஒத்துக்க வைக்கிறதுக்காக லோகனோட பாஸ்ட்டை லைட்டாக ப்ரொஃபசர் எக்ஸ் தன்னோட டெலிபதி பவரை வச்சு லோகனுக்கு சொல்றாரு. லோகனுக்கு செம ஷாக்கு. ஏன்னா பாஸ்ட்ல நடந்த ஒரு சம்பவத்தினால லோகனுக்கு தன்னோட பாஸ்டே மறந்து போச்சு. ஸோ நான் சொல்றதை கேட்டு நீ இங்க இருந்தனா நீ என்னதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட பவர் யூஸ் பண்ணி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உல்வரினை அங்கேயே இருக்க வைக்கிறாரு ப்ரொஃபசர் எக்ஸ். ஸோ இப்போ ரோக் வந்து அந்த ஸ்கூல்ல நடக்கிற ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ ரோகை கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரொஃபசர் எக்ஸ் தான் கிட்ட இருக்க ஒரு டிவைஸை யூஸ் பண்றாரு. அந்த டிவைஸோட பேரு செரிப்ரோ. ஸோ இந்த செரிப்ரோவை வச்சு இந்த உலகத்தில் இருக்க எல்லா மியூட்டன்ஸ் அண்ட் ஹியூமன்ஸை எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி ரோக் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. சைக்ளாப்ஸ் அண்ட் ஸ்டார்ம் அனுப்பி ரோகை கூட்டிட்டு வர சொல்லி ப்ரொஃபசர் எக்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறாரு. கூடவே உல்வரினும் போறேன்னு சொல்ல அதை ப்ரொஃபசர் எக்ஸ் தடுக்கிறாரு. ஏன்னா உல்வரின் வெளியே வந்தது மெக்னீட்டோக்கு தெரிஞ்சா மெக்னீட்டோவும் அந்த இடத்துக்கு வந்துருவான்றது ப்ரொஃபசர் எக்ஸுக்கு தெரியும். பட் இது எதுவுமே கண்டுக்காம சைக்ளாப்ஸோட பைக்கை தூக்கிட்டு ஓடிடுறாரு உல்வரின். அண்ட் சைக்ளாப்ஸ் அண்ட் ஸ்டார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே லோகன் ரோகை கண்டுபிடிச்சிடுறாரு. அண்ட் எதிர்பார்த்த மாதிரியே மெக்னீட்டோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. லோகன் சண்டை போட ரெடியாக மெக்னீட்டோ அசால்ட்டாவே லோகனை ஹேண்டில் பண்ணிடுறாரு. ஏன்னா லோகனோட உடம்பு ஃபுல்லாவே அடமாண்டியம் அப்படின்ற ஒரு மெட்டலால தான் நிறைஞ்சிருக்கும். எதுக்காக என்ன பின் தொடர்ந்துகிட்டே இருக்க, என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி லோகன் மெக்னீட்டோ கிட்ட கேட்கறதுக்கு மெக்னீட்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா, சோ ஆரம்பத்துல இருந்து மெக்னீட்டோ ரோக தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு, உல்வரினை கிடையாது. இங்கதான் மெக்னீட்டோட பிளான் என்னன்னா ரோக் கிட்ட தன்னோட மொத்த பவர்ஸையும் கொடுத்து அந்த மிஷின் ஆக்டிவேட் பண்ணி ரேடியேஷன் காஸ் பண்ண வைக்கிறது தான் மெக்னீட்டோட பிளானே. சோ இதை பண்றது மூலியமா மெக்னீட்டோவும் உயிரோட இருக்கலாம், அவரோட எய்மும் அவருக்கு நடந்துரும். ஸோ திரும்பவும் ப்ரொஃபசர் எக்ஸ் அந்த செரிப்ரோவை யூஸ் பண்ணி ரோகை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ப்ரொஃபசர் எக்ஸ் மயங்கி விழுந்துடுறாரு. எப்படிரா அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தோணலாம். ஸ்டார்டிங்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றுனால ரோக் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னல, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ணது மிஸ்டிக் தான். ரோகோட ஃப்ரெண்டு மாதிரி வந்து ரோகை நல்லா குழப்பி விட்டு அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே போக வச்சதே மிஸ்டிக் தான். அது மட்டும் இல்லாம ப்ரொஃபசர் எக்ஸ் மாதிரியே மாதிரி அந்த செரிப்ரோ இருக்க ரூம்குள்ள போய் அந்த செரிப்ரோ மிஷின்ல ஏதோ ஒரு பாய்சன் சப்ஸ்டன்ஸ் மாதிரி கலந்து விட்டுருவாங்க மிஸ்டிக். எல்லாம் பக்கா பிளான். ஸோ அந்த பாய்சன் சப்ஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகி அது ப்ரொஃபசர் எக்ஸை அஃபெக்ட் பண்ணி ப்ரொஃபசர் எக்ஸ் மயங்கி விழுந்துருவாரு. இப்போ ப்ரொஃபசர் எக்ஸ் வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல இருக்காரு. ஸோ இந்த பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸை வந்து ஜீன் கிரே எப்படியோ கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. பட் இப்போ ப்ரொஃபசர் எக்ஸ் மயங்கி கிடக்கிறதுனால தன்னோட வாழ்க்கையிலேயே முதல் வாட்டி அந்த செரிப்ரோவை யூஸ் பண்றாங்க ஜீன் கிரே. யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க தான். பட் எப்படியோ மெக்னீட்டோ அண்ட் ரோக் எங்க இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. மெக்னீட்டோ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டில இருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே அங்கே கிளம்பி போறாங்க. எதுக்கு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஐலாண்ட்ல தான் அந்த UN சமிட் நடக்குது. அங்கிருந்து அந்த ரேடியேஷனை கிளப்பி விட்டா எல்லாருமே ஈஸியா மியூட்டண்டா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்றது தான் மெக்னீட்டோட பிளான். ஸோ அங்கேருந்து அப்படியே உல்வரின் ஒரு எக்ஸ்மனோட எக்ஸ்மனாக கலந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபைட் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்காரு. எல்லாருமே சேர்ந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட அந்த டார்ச் இருக்குல்ல, அதுக்கு மேலே தான் அந்த மிஷினை மெக்னீட்டோ வச்சிருக்காரு. அண்ட் எக்ஸ்மன் அந்த இடத்த போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. இந்த ஃபைட் ஆக்சுவலாக நல்லா இருக்கும், ஒரு மாதிரி ஹியூமரஸாகவும் இருக்கும், ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும் இந்த ஃபைட். அண்ட் மெக்னீட்டோ நினச்ச மாதிரி அவரோட பவர்ஸ் எல்லாத்தையுமே ரோகுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிடுறாரு. அண்ட் அந்த மிஷின் ஆக்டிவேட் பண்ணி அந்த ரேடியேஷன் எல்லாமே பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரேடியேஷன் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஐலாண்ட்
ஐலாண்ட் எங்கே அந்த யூஎன் சமிட் நடக்குதோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கு. ஸோ இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்மென் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஜீன் கிரே அண்ட் ஸ்டார்ம் 2 பேருமே சேர்ந்து லோகனை அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ண அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிஷினை நோக்கி போகிறாரு. பட் அங்கே இன்னுமே மெக்னிட்டோ இருக்காரு, இன்னுமே அவர்கிட்ட கொஞ்சம் பவர்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த பவர்ஸை வச்சு எப்படியோ அவர் உல்வரினை கண்ட்ரோல் பண்ணுறாரு. இங்கே தான் சைக்ளாப்ஸும் உள்ள வந்து மெக்னிட்டோவை ஷூட் பண்ண மெக்னிட்டோவோட கண்ட்ரோல் போகுது அண்ட் உல்வரின் அந்த மிஷின் எப்படி டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. அண்ட் அந்த ரேடியேஷன் அந்த ஐலாண்டை ரீச் பண்ணாமல், அதாவது ஹியூமன்ஸை அஃபெக்ட் பண்ணாமல் எப்படியோ தடுத்து நிறுத்திடுறாங்க எக்ஸ்மென். ஸோ மெக்னிட்டோ என்ன நினைச்சாரோ அது கடைசியில் நடக்கல. எக்ஸ்மென் தான் இந்த படத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் கீழே நடந்த சண்டையில் நிறைய நடந்திருக்கும். மிஸ்டிக்கை வந்து உல்வரின் குத்திருப்பாரு, பட் இன்னும் மிஸ்டிக் சாவல. ஷி குட் ரிட்டர்ன். அண்ட் நீங்கள் இந்த பவர் நிறைய கொடுத்ததுனால, அந்த ரேடியேஷன் நிறைய வந்ததுனால ரோகோட ஹேர் ஸ்டைல்லாம் மாறினது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக ரோகோட காமிக் அக்யூரேட் லுக் இப்படி தான் இருக்கும். கலர்லாம் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு டீடைலிங் ஆக்சுவலாக அது. பட் இப்போ ரோக் வந்து அன்கான்ஷியஸாக இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான மெக்னிட்டோவே சாகிற நிலைமைக்கு கொண்டு போன இந்த மிஷின் ரோகையும் அதேமாரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி உல்வரின் கூட இருந்ததுனால உல்வரினோட ஹீலிங் ஃபேக்டர் எல்லாமே ரோகுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி ரோகை எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே ப்ரொஃபசர் எக்ஸோட அந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா ப்ரொஃபசர் எக்ஸ் கண் முழிக்கிறாரு. அண்ட் எப்படி ப்ரொஃபசர் எக்ஸ் உல்வரினுக்கு ப்ராமிஸ் பண்ணாரோ அதே மாதிரி ஆல்கலைன் லேக் அப்படின்ற அந்த இடத்துக்கு போனேன்னா உனக்கு தேவைப்படுற உண்மைகள் எல்லாமே உனக்கு தெரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உல்வரினை அனுப்பி வைக்கிறாரு. அண்ட் மெக்னிட்டோ செத்துட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மெக்னிட்டோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு பிளாஸ்டிக் செல் சுற்றி எதுவுமே மெட்டல் கிடையாது, ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கால் ஆக்கப்பட்ட ஒரு செல்லில் அடைச்சிடுறாங்க. அண்ட் இந்த படம் இதோட முடிஞ்சிருது. ஸோ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு யூனிவர்ஸ்க்கு கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல படமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு டீசென்ட் வாட்ச், நாட் அ கிரேட் ஃபிலிம், பயங்கரம் இந்த படம் அப்படின்னு இல்லாமல் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஃபிலிம் இது. ஐ வுட் கிவ் அ 7.5 out of 10 வச்சுப்போமே. ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா, புரிஞ்சிச்சா, நான் சொன்ன கதை உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதோட உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். See you soon. Bye.